30 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 10ல் இருக்கும். ஸோ நேற்று ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி செகண்ட் ஸ்டோரி போவோமா? அதாவது ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? வாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் வந்து 7 கண்டம் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? அதில் வந்து ஆசியாவில் தான் இந்தியா இருக்குது. 7 கண்டத்தில் ஒன்று தான் ஐரோப்பா கண்டம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்து போர்ச்சுக்கல் அப்படின்ற நாட்டில் இருக்கவங்க தான் முதல்ல இந்தியாவுக்கு வர்றதுக்கான கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தவங்க யார்? போர்ச்சுகீசியர். ஸோ 1498 வந்துட்டு வாஸ்கோடகாமா வந்து கேரளாவில் இருக்க கள்ளிக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து தான் ரீச் ஆயிருக்காரு. ஸோ இவரை வந்து வரவேற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமரின் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இவரை வந்து வரவேற்றிருக்காங்க. முதல் இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்கோடகாமா. ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு இல்லையா, இதை வந்து நம்ம ஐரோப்பிய மன்னர் போய் நம்ம சொல்லிட்டு ஒரு பெரும் படை கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ரிட்டன் போயிட்டாரு. 1501ஆம் ஆண்டு வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. வாஸ்கோடகாமா ரிட்டன் வந்தார் இல்லையா, அப்போ வந்ததும் கண்ணூரும் பிளஸ் கொச்சின்லையும் ஒரு வர்த்தக மையம் வந்து ஒன்று ஆரம்பிச்சாரு. ஸோ இதை அறிந்த சாமரின் மன்னர், அதாவது வரவேற்றாரு இல்லையா முறை, அவர் வந்து கோவப்படுறாரு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீ வணிகம் பண்ண தான் வந்தீங்க, பட் என்னன்னா இப்போ நீங்கள் ஆளுமையாக மாறணும் அப்படின்ட்டு நீங்கள் வணிக மையம் வந்து என்னோட அனுமதி இல்லாமல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமரின் மன்னர் வந்து கோவப்படுறாரு. இதனால மன்னர் சாமரினுக்கும் நம்ம வாஸ்கோடகாமாவுக்கும் இடையில வந்து சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டையில வந்து நம்ம சாமரின் மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தோல்வி அடைகிறாரு. அந்த மன்னர் வந்து அமைதியாக போயிட்டார், ஏன்னா அவர் தோத்துட்டார் இல்லையா. வாஸ்கோடகாமா என்ன பண்ணாரு, அகைன் வந்து ஐரோப்பாக்கு ரிட்டன் போயிட்டு ஒரு 3வது முறையாக 1524 வந்து ரிட்டன் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ இங்கே வந்து இவர் வந்துட்டு கொஞ்சம் நோயெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. ஸோ இவங்க தான் வந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டச்சுக்காரர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வந்தாங்க, ஆங்கிலேயர் அப்படின்றவங்க வந்தாங்க. இந்த வாஸ்கோடகாமா அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த காலத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக ஆங்கிலேயர் வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக வழி ஏற்படுத்தி விட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.